என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயம் உன் மூளைக்குள் இருக்கும் செய்வினையை பற்றியது. அது அங்கும் இங்குமாக உருண்டு கொண்டு வருகிறது. உன்னுடைய அழிவை காண அது துடிக்கிறது என்பதைத்தான் அம்மா சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வராகி இதனை உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டேன். என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கும் விஷயம் என்றால் அதை உடனடியாக என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு உடனடியாக அதனை என் பிள்ளையிடம் பேசிவிட வேண்டும் அல்லவா? நடக்கும் விஷயங்களையும் நடத்தி கொடுக்கப்படும் உண்மைகளையும் நாம் எப்பொழுதும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்மை இந்த உலகம் மிக விரைவாகவே அழித்துவிடும். நம்மை சுற்றி இருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக நம்மை என்னவென்று மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி என்ன தேவைப்படுகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு தகுந்தாற்போல என் பிள்ளை உனக்குள் பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு உடனிருக்கும் இந்த தெய்வம் வராகி எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஆட்டி படைக்கும் பல தீமைகளுக்கும் நான் முடிவுரையை எழுதிவிட்டுத்தான் செல்வேன் என்பதனையும் மறக்காதே. எளிதில் உன்னை ஏமாற்றிவிட பார்க்கிறார்கள் அல்லவா? எளிதில் உன் மனதிற்குள் இருக்கும் நம்பிக்கையை அழித்துவிட பார்க்கிறார்கள் அல்லவா? நீ தெய்வத்தை வணங்குவதையே அவர்கள் விரும்பவில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு தீமைகளை கொடுக்க துணிந்து விட்டார்கள். உன்னுடைய மூளைக்குள் எப்படி இந்த செய்வினை சென்றது என்பதனையும் நான் உனக்கு இன்று சொல்லிவிட வேண்டும். இது நடப்பதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கவில்லை என்றவுடன் என் குழந்தை, அந்த இடத்திலேயே இந்த வாழ்க்கையை நீ கைவிட துணிந்திருக்கிறாய் என்பது உண்மைதான். இனி நமக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி நீ விட்டுவிட எண்ணியதும் உண்மைதான். அப்பொழுதுதான் உன்னுடைய மூளைக்குள் இந்த செய்வினை தங்க தொடங்கியது. என் பிள்ளையே, அது தங்கியதோடு மட்டுமல்லாமல் நீ செய்ய நினைக்கும் பல நல்ல விஷயங்களை கூட உன்னை செய்ய விடாமல் அது தடுத்து நிறுத்தியது. எந்த இடத்திலும் உன்னை முன்னேற விடாமலும் எந்த ஒரு முடிவுகளையும் உன்னை தனித்து எடுக்க விடாமலும் உன்னை அது ஆட்டி படைத்தது. எப்பொழுதும் உனக்குள்ளேயே மனதிற்குள் நின்று பல தீமைகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தது. நீ யோசிக்க முடியாதபடிக்கு உனக்குள் அப்படியே பலவிதமான செயல்பாடுகளை அது தடுத்து நிறுத்தியது என்பது உண்மை. இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமும் எதனால் நடந்தது என்று தெரியாமல் நீ கலங்கி இருக்கும் இந்த நேரத்தில் இதனை தெரிந்து கொண்ட உன் தாயானவள் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் நமக்கு என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு தானாகவே புரிந்துவிடும். உன்னை எந்த இடத்தில் வைத்து இவர்கள் அவமானப்படுத்தினார்கள் என்பதும் உனக்கு சரியாக தெரிந்துவிடும். வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை உனக்கு தருகின்ற பொழுது இனி என்னதான் நடக்கும் என்று பலவிதமான எண்ணங்கள் என் பிள்ளைக்குள் வந்து கொண்டே இருக்கும். தன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் என் பிள்ளையை அதிகமாக யோசிக்க வைக்கும். இனி நடக்கும் விஷயங்களை நாம் இப்படியே விட்டுவிடலாமா? இதை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாமா
என்பது போன்ற பல சிந்தனைகளோடு உன்னை தொடர வைக்கும். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி நடக்கப் போவதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கு நடப்பதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். யாரையும் நாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நினைத்து இனி கலங்க வேண்டாம். நம்மை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நமக்குள் சட்டென்று ஊடுருவுவதற்கு முழுக்க முழுக்க காரணமே நமக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற எண்ணங்கள் தான், நமக்குள் வருகின்ற தேவையற்ற சிந்தனைகள் தான். ஒவ்வொன்றும் உன்னை ஒவ்வொரு விதமாக ஆட்டி படைக்கிறது. இந்த வராகி நான் சொல்ல சொல்ல உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக என்னவென்று உனக்கு ஏற்றுக்கொண்டு வந்து கொடுப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். வேண்டும் என்றே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை தேடி தேடி பல வேதனைகளை தரும் பொழுது அதை என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இத்தனை காலமும் உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாற்றி, உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் ஒன்றுமில்லாததாக்கி, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க யோசிக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து அவை ஒவ்வொன்றையும் சரியாக நான் உனக்கு பார்த்து பார்த்து தருகிறேன். எங்கோ வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுதிலும், வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒதுக்கும் பொழுதிலும், என் பிள்ளை நீ கலங்கி போயிருப்பதை கண்டு நானும் வருத்தம் கொண்டிருக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாமும் போதும். இனி உன்னை தேற்றிவிட, உன்னை ஆற்றிவிட, உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்த்துவிட நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழும் நாட்கள் முழுமையிலும் இனி உன்னோடு நான் என்னவாக இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணரப் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் பல விஷயங்கள் உன்னுடைய மூளைக்குள் சென்று உன்னை என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். ஒருவர் பல காலமாகவே உன்னோடு தான் பழகி கொண்டிருக்கிறார். உன்னுடைய மூளையை சலவை செய்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய மூளையை முழுக்க முழுக்க சலவை செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொண்டு நிற்கும் இந்த நேரம், நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கே என்று நடத்தி கொடுக்கப்படும் எல்லாவற்றையும் நீ உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி நினைத்தது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் உருவாக்கி தருகின்ற இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னை தேடி நான் உருவாக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் ஏற்று நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காது. இந்த தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு உனக்கு எந்த நிலையையும் நான் உருவாக்கி கொடுக்க வருகிறேன் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த நாளில்
இனி என்ன நடந்தாலும் நீ உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி, நினைத்தது போல உனக்குள் இருந்து நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எத்தனை முறை நான் உனக்காக என்ன கொடுத்திருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு இவை ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே வேண்டி நாம் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்திவிட வேண்டி வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க இனி அத்தனைக்கும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனைக்குமான விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் இந்த நேரமும் இந்த மாற்றமும் இனி எப்பொழுதுமே உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்வது போல சில மனிதர்களின் பேச்சை நீ முழுமையாக நம்புகிறாய். இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய். சுற்றி சுற்றி உன்னை தொடர்ந்து வருகின்ற இவர்களினுடைய அன்பை நீ உண்மை என்று நம்பி இந்த வாழ்க்கையில் ஏமாந்ததுதான் மிச்சம். இவர்கள் அதற்கு பதிலாக உனக்கு கொடுத்தது எல்லாமுமே நம்பிக்கை துரோகம் மட்டும்தான். யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர்களால் தான் உனக்கு அதிகப்படியான ஏமாற்றங்களும் கிடைத்திருக்கிறது. அவர்களிடமிருந்துதான் அதிகப்படியான காயங்களும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பது உண்மை. உன் கண்ணீரை காண அவர்கள் துடித்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வழிதடுமாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய மூளையை இவர்கள் தொடர்ச்சியாகவே சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் இவர்கள் சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். நடக்கும் விஷயங்களை எல்லாமும் சரியாக நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி வாழ்க்கை முழுமையிலும் உனக்கு நடக்கக்கூடியதனை என்னவென்று நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நான் இருப்பதை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம், எந்த நாளும் நான் வருவதை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்து தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவானாலும் சரி, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நினைத்ததை எல்லாமும் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுப்பதை எப்பொழுதும் போல நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொன்றிலும் நீ உணர்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி நினைத்ததை எல்லாமும் நீ நினைத்தது போலவே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி முடிப்பாள் என்பதனை நீ உணர்கிறாய் அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உன்னை சுற்றி நடக்கும் எல்லா உண்மைகளையும் முன்னிறுத்தி உனக்கும் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதும் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். எந்த நாளிலும் எதையும் பெற்றுவிட நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற நேரம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள். மற்றவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக எதையுமே கண்மூடித்தனமாக நீ நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. யதார்த்தங்களை புரிந்து உண்மை நிலையை உணர்ந்து என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி உன்னை தொடரும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள தயாராகும். ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராகும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ கட்டாயமாக
என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி, நினைத்த மாத்திரத்தில் உனக்குள்ளிருந்து நான் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவே உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியாகவே உனக்குள் இருந்து பல மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுப்பதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மனதளவில் நாம் யோசிக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது போல இனி எந்த நாளிலும் என் பிள்ளை தான் விரும்பிய எல்லாவற்றையும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு முதலில் உன் மூளையை சலவை செய்யும் இந்த மனிதர்களுக்கு அனுமதி கொடுக்காதே. அது உன்னை அழித்துவிடும். உன் மூளைக்குள் நின்று எந்த ஒரு நல்ல காரியங்களையும் உன்னை செய்ய விடாது. எப்பொழுதும் தவறான ஒரு பாதையிலேயே அது உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இனி நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்று புரியாமல் தவித்திருக்கலாம். இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட தயாராகு. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ எந்த காலகட்டத்திலும் நிறைவாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நல்லது வேண்டியும் நல்ல விஷயங்களை உணர்த்த வேண்டியும் நீ எப்பொழுதும் இந்த காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி, சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நீ ஒவ்வொன்றையும் கவனமாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி, எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு அத்தனையையும் தெளிவாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் உறுதி கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு நாம் ஒருபோதும் எதையும் தொலைக்கக்கூடாது. மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. இனியும் நீ செய்கின்ற செயலை சரியென்றோ தவறென்றோ நிரூபித்து உன்னை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல முயற்சி செய்யும் யாரேனும் இங்கு இருப்பார்களே, ஆனால் இவர்களை எல்லாமும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் தொடர அனுமதி கொடுத்து விடாதே. உன்னை தொடர்ந்து நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தேடி வந்து இனிமேல் முழுக்க முழுக்க மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதையே உருவாக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட்டாலே உன் மூளையை சலவை செய்யும் இந்த மனிதர்களுக்கு அது மிகப்பெரிய செருப்படியாக வந்து சேரும். நீ எதிலும் தெளிவோடு இருந்தால் போதும். எந்த ஒரு விஷயத்திலும் நீ சரியான புரிதலோடு இருந்து விட்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மதிப்பை தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு கிடைக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. காலத்தின் கட்டாயம் இனி எந்த நாளிலும் உன் விருப்பங்கள் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்வாய். இருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் புரிந்து நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இனி உன்னை மாற்றும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழும் நாட்கள் இனி எப்பொழுதிலும்
என் பிள்ளை, மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் உன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி நீ எதையும் செய்து பழகு. தெய்வம் உன்னை எப்பொழுதும் வழி நடத்தும். என் தங்கமே, என்னுடைய ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் உண்டு.